அனைவருக்கும் வணக்கம். நாராயண நாராயண என்ற மந்திரத்தை ஜபித்துக்கிட்டு கையில் வீணையோட ஏழேழு உலகத்தையும் சுற்றி வரும் நாரதரை நாம் திரைப்படங்கள்லையும் நாடகங்கள்லையும் பார்த்திருப்போம். உலகம் தோன்றிய காலத்திலேயே தோன்றிய முதல் ரிஷி நாரதர். அவர் பாதாளம், மேல்லோகம், பூலோகம் ஆகிய 3 உலகங்களுக்கும் சஞ்சாரம் செய்பவர். அதனால் அவரை திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்படிப்பட்ட நாரதரோட வரலாற்றை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய பெற்றவர்கள் மும்மூர்த்திகளில் ஒருவரும் படைத்தலின் கடவுளுமான பிரம்மா மற்றும் கல்வியின் கடவுளான சரஸ்வதி ஆவர். பிரம்மாவோட மனசிலிருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 பேர் பிறக்கிறாங்க. அவங்கள பார்த்து பிரம்மா நீங்கள் 1000 கோடி மக்களை பெற்று இந்த பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்க உடன்படலை. பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அடையிறது தான் எங்களோட குறிக்கோள், இல்லறத்தில் எங்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு மறுத்துடுறாங்க. அதனால் பிரம்மா மீண்டும் உலக சிருஷ்டியை பற்றிய சிந்தனையில் ஆடுறாரு. தன்னோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுத்தில் இருந்தும் புலஸ்தியர், புலகர், அத்ரி, கிருது, மரீசி, ஆங்கிரஸ், பிருகு, தர்ஷன், கர்த்தமர், வசிஷ்டர்னு ரிஷி வர்க்கத்தை படைக்கிறாரு. இவர்களில் பிரம்மாவின் கழுத்திலிருந்து பிறந்தார் நாரதர். பிரபஞ்சத்தில் பல கோடி மக்களை உருவாக்குமாறு இந்த படைப்பு கடவுள் அந்த ரிஷிகளுக்கு கட்டளையிடுறாரு. மற்ற அனைவரும், நாரதரை தவிர மற்ற அனைவரும் அந்த தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்டனர். நாரதருக்கு அதில் உடன்பாடு இல்லை. தந்தையோட சொல்ல புறக்கணித்தார். அதோடு மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கே உபதேசம் செய்ய அளவுக்கு துணிந்து விடுகின்றார். பிரம்மதேவருக்கே நாரதர் புத்திமதி கூறியதால் பிரம்மதேவருக்கு கோபம் வந்து விடுகின்றது. உடனே தன் பிள்ளை நாரதரை சபித்து விடுகின்றார். நாரதா, உன் அறிவு அழிந்து போக கடவது, நீ பெண் பித்தனாக வாழ்வாய், பருவ மங்கையர் 50 பேரை மனம் செய்து கொண்டு காமாந்தக்காரனாக திரிவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதோட சங்கீதம், வீணையில் பாண்டித்யம், குரல் வளம் என்று குதூகலத்தோடு சிற்றின்பத்தில் மூழ்கி போவாய் அப்படின்னு சொல்கிறார். மேலும் நீ தேவர்கள் கூட்டத்தில் உப்பர்ஹனன் அப்படின்ற பேரில் பிறந்து 2 லட்சம் ஆண்டுகள் சுகபோகங்களில் திளைப்பாய். அந்த பிறவி முடிந்ததும் மறுபடியும் ஒரு தாசியின் வயிற்றில் பிறப்பாய். அப்போது உத்தம சிரேஷ்டர்களின் சகவாசம் உண்டாகும். அவர்கள் சாப்பிட்ட எச்சிலை உண்ட புண்ணியத்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும். மீண்டும் என் மகனாக பிறவி எடுப்பாய். அப்போதுதான் ஞானம் உண்டாகும் என்று சாபமிட்டு தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொள்கின்றார் பிரம்மதேவர். நாரதர் பிரம்மாவின் சாபத்தை கேட்டு கதறினார். நான் பல நீச பிறவிகளை எடுப்பதால் உங்களுக்கு என்ன பெருமை உண்டாகப் போகிறது? இருந்தாலும் உங்களுக்காக இந்த பிறவிகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் எந்த பிறவி எடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணனின் பாதார விந்தங்களை மறக்காத பாக்கியத்தை மட்டும் தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே திரிந்தார். இந்த சமயத்தில் புஷ்கரம் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் கந்தர்வன் ஒருவன் நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் வருந்திக்கிட்டு இருக்கான். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். கந்தர்வனின் தவத்தை மெச்சிய சிவன் அவன் முன் தோன்றி பிள்ளை வரம் தந்தார். பிரம்ம சாபத்தின் பயனாக நாரதர் கந்தர்வனின் மகனாக உபஹன்னன் என்ற பெயரில் பிறந்தார். சித்திரரதன் என்ற மன்னனோட மகள்கள் 50 பேரையும் மணந்துக்கிறாரு. சிற்றின்பத்தில் திளைக்கிறாரு. ஆனால் வீணாகானமும் ஸ்படிக மாலையும் கொண்டு ஹரிபக்தி கொண்டவராக வாழ்ந்துட்டு வராரு. கந்தர்வனாக இருக்க வேண்டிய காலம் முடிவடைந்ததும் அவர் உயிர் நீக்கிறாரு. அவர் உயிர் நீத்ததும் காண்யகுப்ச தேசம் அப்படின்ற ஊரில் திரமிலன்ற அரசன் இருக்கான். அவனது நாட்டில் பஞ்ச தலைவிரித்து ஆடுது. இந்த சந்தர்ப்பத்தில் திரமிலனின் மனைவி கலாவதி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். திரமிலனுக்கு குழந்தை வந்த நேரம் நாட்டில் மழை பெஞ்சு நீர்வளம் நிறைக்குது. அதனால் நீர் என்ற பொருளில் நாரதன் அப்படின்னு குழந்தைக்கு பெயர் வைக்கிறார். நாரம் என்றால் தண்ணீர், கடலில் மிதப்பவர் என்பதால் தான் திருமாலுக்கே நாராயணன்ற ஒரு பேர் ஏற்பட்டது. ஒரு நாள் நாரதரின் சகோதரர்களான சனகாதி முனிவர் 4 அதிதிகளாக கலாவதியிடம் உணவு பெற்றனர். சிறுவன் நாரதன் அவர்கள் சாப்பிட்ட மீதி உணவை வாங்கி சாப்பிட்டான். பணிவோடு நடந்து கொண்ட அந்த சிறுவன் மீது அன்பு கொண்டு அதிதிகள் அவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண மந்திரத்தை உபதேசிக்கிறார்கள். அன்று முதல் சிறுவன் நாரதன் கிருஷ்ணதாசனாக மாறிவிட்டான். சதா கிருஷ்ண தியானத்தில் இருந்த நாரதருக்கு
கிருஷ்ணரும் குழந்தை வடிவில் காட்சி தந்து மறைத்தார். அப்போது வானில் அசரீரி ஒலித்தது. நாரதா, பிரம்மாவின் சாபம் இன்றோடு உனக்கு நீங்கியது. மீண்டும் அவர் உடம்பிலேயே ஐக்கியமாகி விடுவாய் என்றது. பின்னர் மீண்டும் பிரம்மாவின் கழுத்திலிருந்து பிறவி எடுத்து திரிலோக சஞ்சாரியாக மாறிவிட்டார். இராமாயணத்தை எழுதிய வால்மீகிக்கு ராமநாமத்தை உபதேசித்தவர் நாரதர் தான். பக்த பிரகலாதனுக்கு தாயின் கருவில் இருக்கும்போதே அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து அவனை நாராயண பக்தனாக்கினார். சின்னஞ்சிறு குழந்தை துருவனுக்கு விஷ்ணு மந்திரத்தை உபதேசித்து அவனை நட்சத்திர மண்டலத்தில் ஒளிவிடச் செய்தார். திருமாலின் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் நோக்கம் வெற்றி பெற ஏதேனும் ஒரு வகையில் நாரதர் காரணமாய் இருந்திருப்பார். வருடந்தோறும் மே 12ஆம் தேதி நாரத ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. இவர் தான் உலகத்தோட முதல் பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இவரின் பணியே 3 உலகத்தையும் சுற்றி வந்து ஒருவர் பற்றிய செய்திகளை மற்றவர்களிடம் சொல்வது தான். அனைத்து அசுரர்களும் தேவர்களும் மதிக்கும் ஒரு மாமுனி நாரதர். அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்த ராவணன் கூட நாரதரை விட்டு வைத்ததன் காரணம் அவர் மீது இருந்த மரியாதை தான். ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தவர் நாரத முனிவர். குறிப்பாக இவர் இசைக்கலையில் அதிகம் ஆர்வம் கொண்டவர். இவரின் கையில் எப்பொழுதும் மகதி என்று அழைக்கப்படும் வீணை இருக்கும். இந்த வீணை இல்லாமல் இவரை யாரும் பார்த்திருக்க முடியாது. மகதியை கொண்டு இவர் வாசித்து பாடும்போது அதற்கு மயங்காதவர்கள் யாரும் மூவுலகிலும் இருக்க முடியாது. திருமாலோட தீவிர பக்தரான நாரதர் ஒரு தடவை திருமாலுக்கே சாபம் கொடுக்குறாரு. மனைவியை பிரிந்து பூமியில் மனிதனாய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பிறந்த திருமாலின் அவதாரம் தான் ராமபிரான். நாரதருக்கு மரணம் என்பதே இல்லை. இவர் மூவுலகையும் சுற்றி கொண்டே தான் இருப்பாரே தவிர அவரால் எங்கும் தங்க இயலாது. காரணம், பிரஜாபதி தசகன் நாரதருக்கு அளித்த சாபம்தான். தன்னுடைய அனைத்து மகன்களும் சன்னியாசியாக செல்ல காரணம் நாரதர் தான் என்பதை அறிந்த பிரஜாபதி தன் மகள்களை இழக்க காரணமாக இருந்த நாரதருக்கு மூவுலகையும் சுற்றி வர இயலுமே தவிர எங்கும் தங்க இயலாது என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தையும் நாரதர் வரமாகவே எண்ணினார். இவருக்கென்று ஒரு தனி கோயில் இருக்கின்றது. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணா நதிக்கரையில் கோர்வா என்று அழைக்கப்படும் தீவில் நாரதருக்கென்று பிரத்யேகமான கோவில் இருக்கின்றது. இந்த கோவில் நாரத கடை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் இவருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. புதுக்கோட்டை அருகில் இருக்கிற விராலிமலையில் இவர் உற்சவராக இருக்கிறார். மேலும் நார்த்தமலை என்பது நாரத மலை. இங்கு இவர் தவம் செஞ்சிருக்காரு. பிற்காலத்தில் அது நார்த்தமலை அப்படின்னு வந்தது பேர். நார்த்தமலையில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் இவருக்கு சிலை இருக்கின்றது. இது தவிர கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் திருவண்டூர்ன்ற ஆலயத்திலையும் இருக்குது. இதை நகுலன் கோயில்னு சொல்லுவாங்க, பாம்பனையப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. நாரதிய புராணத்தை ஏற்ற செய்த தலம் இதுதான். இத்தகைய பெருமைமிக்க இந்த பெரும் முனிவரை வணங்கி ஆசி பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.